பொண்ணியா இளம் மனசு இல்ல. அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவ எதுக்கு கோப்படுவா எதுக்கு சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. அவ அம்மைக்கு தெரியல, கூட படிச்ச ஃப்ரெண்டுகளுக்கு தெரியல, சொந்தக்காரங்களுக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு தெரியல. யார கேட்டா தெரியும் இந்த கதையா? ஒரு பெண் பிசிக்கலாவும் மென்டலாவும் எந்த மாதிரியான பெயின்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ல. பிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டெலிவரி டைம்ல ஏற்படக்கூடிய பெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் போனை உடைச்சா எந்த அளவுக்கு பெயின் இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப் பெயின் இருந்துட்டு இருக்கும். அண்ட் தென் டியூரிங் ப்ரெக்னன்சி எப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைய அந்த குழந்தையோட வெயிட்டை தாங்கிக்கிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. ஸோ அந்த டைமில் ஏற்படக்கூடிய பெயினும் ரொம்பவும் சிவியரான ஒரு பெயின். ஸோ இது ஒரு சிலருக்கு தெரியாத ஒரு பெயினாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினேஷன் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தை அந்த ப்ரெஷரோட வெளியே வரும்போது அவங்களோட பிளாடர்லேருந்து ஒரு சில டேமேஜஸ்லாம் ஏற்பட செய்யும். ஸோ அப்போதைக்கு அவங்க போகக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினேஷன் ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கக்கூடியது. மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி, தலைவலி, அதுக்கப்புறம் தலை சுற்றல், ஸோ மூச்சிங்ஸ், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக அவங்க மென்ஸ்ட்ரல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய பேடு பார்த்தீங்க அப்படின்னா 2 கால் இடுக்குக்கு இடையில வைக்கும்போது அதை வச்சுட்டு ப்ராப்பராக நடக்க முடியாது, உட்கார முடியாது. ஸோ அந்த இதனால வரக்கூடிய உராய்வு தன்மையினால ஏற்படக்கூடிய புண்ணால வரக்கூடிய பெயின் எல்லாமே ரொம்பவும் தாங்க முடியாத அளவுக்கு வலிதான் இருக்க செய்யும். மற்றபடி நோய்கள்னால வரக்கூடிய பெயின் எல்லாமே 2 பேத்துக்கும் காமனாக தான் இருக்கும். மன ரீதியாக ஏற்படக்கூடிய வலின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்களுக்கும் வரக்கூடிய மென்சஸ் ரொம்ப கொடுமையானது. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு டைம் கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்னு வரக்கூடிய வலி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய வலியா இருக்கும். அது போக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, வளகாப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தனியா ஒதுக்கி வைக்கும்போது ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா சொன்னாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு ஸோ அதுக்கடுத்து அவளோட சுதந்திரம், சந்தோஷம், அங்கீகாரம் அப்படின்ற எல்லாத்தையும் இழந்து ஒரு அம்மா அப்பாக்காக ஒரு கல்யாணம்னு பண்றா. ஸோ அதுக்கடுத்து குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை வாழ்றா. ஸோ இவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பின்னாடி ஸோ திரும்பி பார்க்கும்போது அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாதப்ப அழக்கூடிய பெண்களின் கதறல்கள், வலிகள் ஏராளம். ஒரு ஆணோட கையில காப்பு காய்க்கிறது அப்படின்றது நிறைய பார்த்துருப்போம். கடினமா வேலை செய்யறாங்க அப்படின்ற போது ஒரு பெண்ணோட கையில காப்பு காய்ச்சிருக்கும் போது அந்த பெண்ணோட கையை நீங்க தொட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி சிரிச்ச முகத்தோட ஒண்ணு சொல்லுவாங்க, ஸோ அவ்வளவுதான் இப்படி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலிகள் ரொம்ப அதிகம். தூங்கும்போது தலைமாட்டில் தைல டப்பாவோட தூங்கக்கூடிய பெண்களுக்கு தான் அந்த வலிகள் எல்லாமே தெரியும். ஸோ வாசனை திரவியங்களோட வாசனைலாம் அவங்களுக்கு பெருசு கிடையாது. ஃபைனலா ஒரு பெண்ணா இத்தனை ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது ஃபர்ஸ்ட் திங்க் அவங்க மைண்ட்ல ஓடக்கூடியது நான் பட்ட கஷ்டம்லாம் நீயும் படணுமா அப்படின்னு சொல்லி தான் ஓடும். பெண்களின் இத்தனை வலிக்கும் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவர்களாக வாழ விட்டோம் என்றால் வலிகளையும் வரமாக ஏற்று மகிழ்வார்கள். அதுக்காக ஆண்களுக்கெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லி தான் யாரும் நினைக்க வேண்டாம். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு வலிகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிக்கக்கூடிய ஆட்கள் ஆண்கள் கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்களுக்கும் வலிக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதுமான விஷயம்தான்.